ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கேசரி பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறமேட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆயிரும். நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு குலுக்கி விடுங்க, அப்போ ஈவனாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு, 1/2 அன் ஹவருக்கு மேலேயே ஊறிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு தவாவில் எண்ணெய் சூடானதும் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா ஊறி இருந்தால் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.